ஒரு ஆயில் மாதிரி ஊற்றி அதை வந்து இது பண்ணி பார்த்தாங்க, ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் கன்சீவாக இருக்குன்னு சொல்லி அவங்களாம் போகிறாங்க. எனக்கு ஹாப்பியாக சிரிச்சிட்டு சந்தோஷமாக போனாங்க. எனக்கு மன வருத்தத்தோடு நான் உட்காந்துட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். எனக்கு ஒரு நம்பிக்கை, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஏமாந்துட்டோம். அந்த மாதிரி டபுள் கோட் வந்து போய் செக் பண்ணி இல்லைன்னதையுமே ஏமாந்துட்டோம். 2வது தடவை கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்பிக்கையாக உட்காந்துருந்தேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீனா மூவ் vlogs. டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் கேட்ட விஷயம் தான். பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னா ஃபைல், அது எல்லாருக்கும் தெரியும். என்ன விஷயமா அதை சொல்லு. இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, ஹாஸ்பிட்டல் போனீங்களா, என்ன நடந்துச்சு, பாசிட்டிவாக நெகட்டிவாக அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் பேசினதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு நான் உள்ளே போனதும் வந்து தண்ணி குடிக்க சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்தே வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு போனாங்காட்டி அவங்க வந்து டெஸ்ட்டெல்லாம் எதுவும் எடுக்க வேண்டாம், நீங்கள் வந்து தண்ணி மட்டும் குடிங்க. சரி, நான் வந்து 1 டம்ளர் தண்ணி தான் கொடுப்பாங்க போல், அது என்ன ஜஸ்பி மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டேன். அந்த தண்ணி எனக்கு ஒத்துக்காதீங்க. நார்மல் வாட்டர் தண்ணி வந்து எனக்கு ஸ்மெல்லு பிடிக்கல, ஒத்துக்கல. கடையிலேருந்து தண்ணி வாங்குகிறோம், அதனால் எனக்கு ஒத்துக்கலை. இது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து 2 பாட்டில் தண்ணி மட்டும் வாங்கிட்டு வந்தோம். என்னடா 2 பாட்டில் வாங்கிட்டு வந்துருக்கு, 1 டம்ளர் தானே குடிக்க சொன்னாங்க. அப்படின்னா போய் அந்த நர்ஸ்ட்டை கேட்டுட்டு வாய்க்கலாம் டம்ளரில் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க பாட்டில் ஃபுல்லாக குடிச்சிருங்க அப்படின்ட்டாங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு தண்ணியே பிடிக்கவே இல்லை. சரி, இது ஃப்ரிட்ஜ் வாட்டரும் கிடையாதா, ஃப்ரிட்ஜ் வாட்டர்னா ஓகே சேர்ந்துக்கும், இது சும்மா நார்மலாக வாட்டருங்கிறதாட்டி எனக்கு உமட்டி விடுது, நிற்க முடியல, வாந்தி வருது, என்னென்னமோ ஆகுது. தண்ணி குடிக்கிற ஒரு பாட்டில் இவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ 1 லிட்டரடா, அதில் இவ்வளோ குடிச்சிட்டு நடக்கணும் 10 ரவுண்டு, திருப்பி இவ்வளோ குடிச்சிட்டு நடக்கணும் 10 ரவுண்டு, இந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. ஃபைனலாக வந்து தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு ரொம்ப நேரமாக ஒரு 1/2 hour வெயிட் பண்ணியிருப்பாங்க, கூப்பிடணும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருப்பேன், ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்க அந்த இடத்துல. ஏன்னா நாங்கள் போனது வந்து ப்ரெக்னென்சிக்குன்னு பார்க்குற ஹாஸ்பிட்டல் அது மெயினாக. அதனால வந்து எங்களை மாதிரியே ஏகப்பட்ட பேர் வந்து அங்கே ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. புதுசாக செக்கப் வரவங்க, அதுக்கப்புறம் ஆல்ரெடி செக்கப் வந்தவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் போயிட்டு இது பண்ணோடனே அங்கே நிறைய பேர் வந்து நம்மளை யூடியூப்பில் இன்ஸ்டாவில் பார்த்துருக்காங்க. ஏன்னா அங்கே வயசு பொண்ணுங்க தான் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. பார்த்துட்டு அப்புறம் அவங்களாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் என்னன்னு கேட்டதுக்கப்புறம் தான் ஒய்ஃப் வந்துட்டு இந்த மாதிரி செக் பண்ணாங்க, அது டபுள் கோட் வந்துருந்துச்சு, பாசிட்டிவாக இல்லையான்னு பார்க்கணுன்னு. நாங்கள் எப்படி ஹாப்பியாக அந்த வீடியோவில் வந்துட்டு எங்கள் ஃபேஸில் எப்படி அந்த ஹாப்பி ரியாக்ஷன் இருந்துச்சோ அதே மாதிரி தான் அவங்க ஃபேஸ்லேயே இருந்துச்சு. ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, பரவாயில்ல, கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ்லேயே ஹாப்பி. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணோம். சாரி, கொஞ்சம் இதாகிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அப்புறம் ஒரு வழியே உள்ளே கூப்பிட்டுட்டு வெயிட் எல்லாமே பார்த்தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது வெயிட் வந்து கொஞ்சம் ஏறி தான் இருந்தேன். நார்மலாக இருக்கிறத விட என் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டாகவே இருந்தேன். முன்ன விட கொஞ்சம் குண்டாக இருந்தேன். குண்டானா அப்படி இல்லை, கொஞ்சம் வெயிட் போட்டா, அது எப்படி சொல்கிறது, வெயிட் போட்டேன். அதுக்கப்புறம் வெயிட்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு கார்டு மாதிரி கொடுத்தாங்க. நம்ம உள்ளே போயிட்டு ஒரு ஆயில் மாதிரி ஊற்றி அதை வந்து இது பண்ணி பார்த்தாங்க, ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இல்லாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு பார்க்கல, என்னன்னு தெரியல, தண்ணி பத்தலைன்ட்டாங்க. அட தர்மேந்திரா அப்படின்னு நினச்சிட்டு 1 பாட்டில் தண்ணி பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த குழந்தை தண்ணியில் ஊறுமாமா. அந்த தண்ணி ஃபுல்லாக குடிச்சு நம்ம அதுதான் நடக்கணுமா வயிற்றுக்குள்ளே போகிற வரையும். அந்த தண்ணியில் வந்து இப்படி மிதக்குன்னு சொல்லுவாங்க. அதனால அது தண்ணி பத்தாதனால ஒரே ஒரு டம்ளர் மட்டும் குடிச்சிட்டு திருப்பி வாங்க செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சரி, போயிட்டு மறுபடியும் முடியலை, குடிச்சிட்டு திருப்பி வந்துட்டு செக் பண்ணப்போ ரொம்ப நேரம் செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு பக்கம் பதட்டமாக இருந்துச்சு. நான் உங்களை சிஸ்டர் பக்கத்தில், இவன் உள்ளே வரல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தால் விட்டுருப்பாங்க உள்ளே, தெரிஞ்சவங்க தான். இவங்க ப்ரைவேட்டுங்கிறதுனால உள்ளே விடலைங்கிற போது நான் வரவே இல்லை. இவங்க அதுக்கப்புறம் கேட்டாங்க, இந்த மாதிரி நான் தான் கேட்டேன் அவங்கள்ட்ட, என்ன இப்படி சொல்கிறாங்க, எப்படி இருக்குன்னு. கார்டு ஒவ்வொரு சில டைம் வந்து தப்பாக தான் காமிக்கும். அதனால் எங்களுக்கு என்ன ஒரு பயம், ஃபஸ்ட் டைம் ஆன மாதிரி ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. எதாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க,
எதுக்கும் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளட் செக் பண்ணிவிட்டு திருப்பி நான் வந்துட்டேன். அவங்க எதுவும் எனக்கு சொல்லலை. 3ஆவது டைம் செக் பண்ணணும், அதுக்காட்டி எதுவும் சொல்லலை. திருப்பி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் கன்சீவாக இருக்குன்னு சொல்லி அவங்களாம் போகிறாங்க. எனக்கு சிரிச்சிட்டு சந்தோஷமாக போனாங்க. எனக்கு மன வருத்தத்தோடு நான் உட்காந்துட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். எனக்கு ஒரு நம்பிக்கை, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஏமாந்துட்டோம். அந்த மாதிரி டபுள் கோட் வந்து போய் செக் பண்ணி இல்லைன்னதுமே ஏமாந்துட்டோம். 2வது தடவை கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்பிக்கையாக உட்காந்துருந்தேன். தைரியமாக எனக்கு வந்து நம்பிக்கை இருந்துச்சு. எனக்கு வந்து அப்போ தான் 35 டேஸ் ஆச்சான். அந்த 35 டேஸில் வந்து உங்களுக்கு இவ்வளோ டார்க்காக காட்டினதே ரொம்ப அதிசயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர். அப்போது ஏன்னா ஒரு சில டைம் தான் அப்படி காட்டும், நம்மளுக்கு போன டைமும் அப்படி இந்த டைமும் அப்படின்னு காட்டாதுல்ல, அதை எப்படி நம்ப முடியும்? அதெல்லாம் மூல நம்பிக்கை. அதனால் நான் அதை நம்பலை. இந்த டைம் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் போனதே. போனதுக்கப்புறம் பார்த்தா 3 டைம் டெஸ்ட் பண்ணும்போது மறுபடியும் தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் நடந்துட்டு மறுபடியும் டெஸ்ட் பண்ணும்போது இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படின்னா நல்லா ஹெல்த்தாக இருக்குது. நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்ருக்கீங்க, உங்கள் உடம்புல பிளட் எல்லாமே கரெக்டாக இருக்குது, வெயிட்டும் கரெக்டாக இருக்குது. இப்போ பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான ஹெல்த்ஃபுல்லான பாடி தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கான்ஃபிடண்ட்டாக இருங்க. இனிமேல் தைரியமாக இருங்க. இனிமேல் வந்து எங்கேயும் ட்ராவல் பண்ணாதீங்க, ஓடி ஆடி இது பண்ணாதீங்க, ஸ்டெப்ஸ் அதிகமாக ஏறாதீங்க. ஒரு 3 மாதத்துக்கு நல்லா கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்னமோ கேட்டாங்களே, ரொம்ப இல்லை ஓரளவுக்கு மட்டும் கெயின் பண்ணியிருக்க சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் அதாவது ஓகே தான், பட் அந்த அது என்னமோ 5 மந்த்ஸில் ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட்டுங்கும்போது நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா, கரெக்டாக டேப்லெட் போட்டீங்களா, பிளட் லெவல் எல்லாமே தெரிஞ்சிடும். பிளட் லெவல் எல்லாமே செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த ஸ்கேன் பண்ணி சொன்னாங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அது காமிக்கலாமா? ஸ்கேன் பண்ணது மட்டும் இருக்கு. இதாங்க நம்ம கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கான ப்ரூஃப். போனதும் ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. நம்ம பிளட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. மேரேஜ் ஆன டேட்லேருந்து மேரேஜே 7 மந்த் ஆச்சு. நான் அதாவது இப்போ நான் சொல்லிடுறேன், இப்போ நான் வீடியோ போடுறது வந்து 3 மந்த்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் அப்போ பேசினதா, அதாவது நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறதா நான் அப்புறமா தான் போட முடியும். ஏன்னா நான் 3 மந்த்ஸ் கழிச்சு தான் போடலாம், ப்ரீ பிளான்டு 3 மாதம் கழிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதம் கழிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு. அதனால தான். ஆனால் நிறைய பேர் வந்து டவுட்டும் கேட்டிருந்தீங்க, நீங்கள் இப்போயே ஏன் வீடியோ போடுறீங்க, செப்பரேட்டாக மெசேஜும் பண்ணியிருந்தீங்க, இப்போ எதுக்கு வீடியோ போட்டிங்க, 3 மந்த்ஸ் கழிச்சு போட்டுக்கலாம் இல்லைன்னா நாங்கள் போட்டதே 3 மந்த்ஸ் கழிச்சு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணோம். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறது செக் பண்ணப்போ எடுத்தது, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 3 மாதம் கழிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இதில் வந்து டேட் ஆனது, அதுக்கப்புறம் 7 மந்த்ஸ் மேரேஜ் ஆகி அதெல்லாம் வந்து கேட்டாங்க. எனக்கு என்னன்னா 39 கிலோ இருந்திருக்கேன். இவ ஹைட்டுக்கு அவ்வளோ இருக்கிறதே பெரிய விஷயம். வர சாப்பிட்டு ஏற்றி வச்சுருக்கு. இப்போ அதுவும் போயிருக்கு. ஸ்கேன் பண்ணது இப்படிலாம் காட்டுறது, அதை கையில் எடுத்துக்கோ கைஸ். நான் ஸ்கேன் பண்ணி காமிச்சாங்க, தெரியுதா உங்களுக்கு? இதில் எங்களுக்கு இதில் என்ன தெரியும் தெரியாதுன்னு தெரில, ஆனால் ஸ்கேன் பண்ணி சொன்னாங்க. குழந்தை இப்போ தான் வந்து பேபி இப்போ தான் ஃபார்ம் ஆகிருக்கு. நடக்கடலை இருக்குல்ல, அதில் பெரிய நடக்கடலை இருக்கும்ல, இவ்வளோ பேபி இப்போ தான் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு அதை சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பி. எனக்கு உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நான் அந்த ஸ்கேன் பண்ணி வந்ததெல்லாம் எனக்கு இது தெரியலிங்க. உள்ளே கூப்பிட்டாங்க பாருங்கள், பவியோட ஹஸ்பண்ட் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. உள்ளே போகும்போது எனக்கு டோரை திறந்துட்டு போகும்போது பக் 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 லேப்டாப் துடிச்சிட்டே இருந்துச்சு. கேள்வி எல்லாம் நிறைய கேட்டாங்க. எனக்கு வந்து இரெகுலர் மென்ஷன் டைம்னால எனக்கு வந்து சரியாக தெரியல. அப்பப்போ இரெகுலர் மந்த்லி எப்பவுமே இரெகுலர் தான், டேட் கரெக்டாக தெரியல உங்களுக்கு. அப்புறம் அதை வந்து நான் தெரியலன்னு சொன்னேன். அது வந்து அவங்களே வந்து செக்கப்க்கு அப்புறம் சொல்லிட்டாங்க, இதுதான் செக் பண்ணிட்டு 35 டேஸ் ஆயிருக்கும் உங்களுக்கு அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. பட் இந்த டைமில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த டைம் வந்து
ஜஸ்ட் 35 days தான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ நான் எப்படி சொல்கிறது, கொஞ்ச நாள் ஒரு 50-60 days அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே தண்ணியெல்லாம் அந்தளவுக்கு குடிக்க தேவையில்லை. நீங்கள் இதெல்லாம் கூட பண்ணியிருக்கலாம், அது கன்ஃபார்மே ஆகிட்டா நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரணும்னு அவசியம் இல்லை. 35 daysங்கும் போது அது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தீங்க. கண்டிப்பாக இருக்குது, பட் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட்டை கொடுத்தாங்க. கடவுளே, அந்த டேப்லெட்டை சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு இதை சாப்பிட்றது இல்லாமல் என் மூக்கில் எடுத்து வச்சுருவாங்க. ஸ்மெல் பண்ணால் எனக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிடும். அது வந்து என்ன டேப்லெட்டு? அது வந்து இது கோலிக் ஸ்மெல் வர மாதிரி இருக்கு அந்த டேப்லெட். கோலிக் ஆசிட் நினைக்கிறேன். அந்த கோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க. அது வந்து வெஜிடபிள்ஸில் எடுத்துக்கலாம். அது பத்தாத குறைக்க அந்த டேப்லெட் வந்து ரெகுலராக சாப்பிடணும். அதில் இன்னொரு பெரிய கூத்து நடந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து சிரிச்சுனாங்க டாக்டர் மணிக்கு. வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, டாக்டர் வந்துட்டு யார் சமைச்சு தராங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டு, இனிமேல் கரெக்டாக ப்ராப்பராக சமைச்சு தர சொல்லுங்கள், பக்கத்தில் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. அங்கே இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. எல்லாம் மனசுக்குள்ளே நினச்சிட்டாங்க, எப்படியும் அவன் தான் சமைக்கிறான், அவன் தானே சமைச்சு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட்லேயே அதாவது இருந்துச்சு. நான் தான் டாக்டர் சமைக்கிறேன், நானே சமைச்சு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கரெக்டாக எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக இது எங்களுக்கே அன்எக்ஸ்பெக்டடு. நாங்கள் ஒரு 2 மாதமாக கரெக்டான ஃபுட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம். அது எதுக்காகனா, எனக்காக நான் வந்து என் பாடி மெயின்டைன் பண்ணுறதுக்கு, பாடி டெவலப் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு இருந்தேன். அது கூட நான் சாப்பிட்றதுல ஒரு 25% வந்து இவன் சாப்பிட்டு நினைச்சா 32 kg இருந்தாங்க. அவள் அண்டர் வெயிட்லேருந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டராக வந்துட்டா. 40 kg வரைக்கும் வந்திருக்கா. இப்போ வந்து 39 போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 3 months அப்படிங்கும்போது நல்லா சாப்பிட்டு கான்ஃபிடண்ட்டாக இருக்கா. அதான் இதான் சொன்னாங்க, பேபி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இனிமேல் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் நிறைய பேர் சொன்னீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இல்லாதப்பவே டான்ஸ் ஆடும்போது பார்த்தாடுங்க, டான்ஸ் ஆடும்போது அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொன்னீங்க. உங்கள் வாய்மை கொடுத்தோம், அது பழிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் டான்ஸ் வந்து ஓரளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிக்கிறோம். பழையபடி என் பழைய டான்ஸ் வந்துருங்க, கை காலை மட்டும் ஆட்டிட்டு எக்ஸசைஸ் மாதிரி அந்த மாதிரி தான் விளாடுவோம்னு நினைக்கிறேன். கண்டென்ஸ் நான் இப்போ கேட்டீங்க, நீங்கள் கன்சீவ் வந்தால் ஹெல்த்தி ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது சாப்பிடுங்க, எனக்கு இங்கே இருக்கவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, பட் உங்களோட இதில் சொல்லுங்கள். அப்புறம் வேறு யாராச்சும் இந்த டைமில் கன்சீவாக இருந்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன், ஆல் தி பெஸ்ட். கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நல்லா கேர் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் அவங்கள குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டா தான் பிறக்க போகிற குழந்தை வந்து நல்லா ஹெல்த்தாக அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஹாஸ்பிட்டலில் வந்து நான் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ ஒரே ஒரு கிளிப்பு மட்டும் தான் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணும்போது எடுத்தது. அந்த கிளிப்பை நான் வந்து ஆட் பண்ணேன். செக் பண்ணல, ரெஜிஸ்டர் பண்ணும்போது எடுத்தது. ஓகே, எடுத்தது அந்த கிளிப்பை நான் ஆட் பண்ணேன். அது என்ன கீழே ஓடும் பார்த்துக்கோங்க. நான் தான் நின்றுருப்பேன், அதுவும் என் பின்னாடி மட்டும் தான் தெரியுங்க, பார்த்துக்கோங்க. வேறு என்ன, அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இதோட முடிய போகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸில் இருக்கலாம், அவங்க நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு அப்டேட் கொடுத்துட்டு போயிடுறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 days கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. குழந்தைங்க ஹார்ட் பீட் வந்துருமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக. அந்த வீடியோ 45 daysல வரும். அந்த வீடியோ கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்காக அப்லோட் ஆகும். ஓகே, இது எல்லாமே ஓகே. என்னென்னு சொல்ல வந்தால் ரொம்ப தேங்க்ஸ், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேட் கமெண்ட்ஸ் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வருமா வராதான் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ரொம்ப தேங்க்ஸ். பாய்.